வெல்கம் டு சுபாஷினி சமையல். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷில் ஒன்று தான் இந்த முட்டை குழம்பு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டு காஞ்சதும் 5லிருந்து 6 பல் பூண்டு சேர்த்து பொரிஞ்சதும் நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கண்ணாடி பதமானதும் 1.5 ஸ்பூன் கல்லுப்பு, 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் சீரகம், 10லிருந்து 12 குறுமிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 பீஸ் பட்டை, 3/4 ஸ்பூன் சோம்பு, 5 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலையில சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் வதக்கிக்கிறேன். அடுத்ததாக 2 தக்காளி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா ஒன்றே போதும். இந்த ரெசிபிக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட 1/4 மூடி தேங்காயும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்து பச்சை வாடை போனதும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் அரைச்சி வச்சதை ஊற்றி 1/4 லிட்டர் அல்லது அதுக்கும் குறைவாக தண்ணீர் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நாம் உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். இது போல் கொதிச்சு நுர வரும். நம்ம கலந்து விட்டுறப்ப அடங்கிரும், வெளியிலலாம் வலிஞ்சு வராது. பச்சை வாடை போனதும் தண்ணீரில் வேக வச்சு ஓடு நீக்கின முட்டைகளை சேர்த்து ஹை ஃப்ளேமில் இருந்த கேஸை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 3லிருந்து 4 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே தாளிப்பு செஞ்சிடலாம் வாங்க. தாளிப்பு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் இது போல் நல்லா வதங்கி வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை குழம்புல சேர்த்துக்கலாம். கடைசியாக நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை குழம்பு தயார். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.